ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விலைமதிப்பில்லா பொக்கிஷமான ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நமது கையில் தவழும்படியாகவும் அதனை நமது கரங்களில் தாங்கி பிடிக்கும்படியாகவும் படித்து மகிழும்படியாகவும் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் திகழ ஆண்டவர் பயன்படுத்திய பாத்திரம். விவிலியத்திற்கு விடுதலை வழங்கிய புரட்சி நாயகன் ஐயா மார்ட்டின் லூத்தரின் முற்பகுதியை பேச வாய்ப்பு வழங்கிய ஆயர் அவர்களுக்கு நன்றி கூறி ஆரம்பிக்கின்றேன். 15வது நூற்றாண்டு வரையிலும் சமுதாய கடலில் கொந்தளிப்பில்லாத ஐரோப்பிய கண்டம். 16வது நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஒரே கொந்தளிப்பும் புயல் காற்றும் நாவாய்கள் திசை மாறி போவதுமான பயங்கரமான நிலைக்குட்பட்டது. அதுவரை மன்னர்கள் அரியாசனத்தின் பக்கத்தில் சரியாசனத்தில் வீற்றிருந்த போப் பரம்பரை. நான் நினைத்து சூட்டினால் முடி, இல்லை என்றால் சாபம் பிடி என்று வேந்தர்களை விரட்டி திரிந்த வீணர்கள் ஊதிய மகுடிக்கு படமெடுத்தாடிய பாராளு மன்னனை தங்களுக்கு அடிமையாக்கி வைத்திருந்த போப்பாண்டவர்கள் பவனி வந்த நேரம். தன் புன்சிரிப்பால் பாமரரை பரமண்டலம் அனுப்ப முடியும் என்றும் சினத்தால் அவர்கள் வாழ்க்கையை சிதைத்து சித்திரவதை செய்து சீரழிக்க முடியும் என்றும் நினைத்து கொண்டிருந்த மத தலைவர்கள். அவை அவ்வளவும் உண்மைத்தானென நம்பிக்கொண்டிருந்த மக்கள் வாழ்ந்த நேரம். அறியாமையால் பிழை செய்த மக்களை தன் பாவ மன்னிப்பு சீட்டின் மூலம் பரலோகத்துக்கு அனுப்ப முடியும் என்று ஏமாற்றி ஏழைகளின் பணத்தை சுரண்டிய நேரம். ஒரு சில நேரங்களில் மன்னர்களை கூட எதிர்த்து விடலாம். ஆனால் இந்த மத தலைவர்களை எதிர்ப்பது என்பது நெருப்பு தூணை தழுவுவதற்கு ஒப்பாகும் என்று மக்கள் நடுநடுங்கி வாழ்ந்த ஒரு காலம். ஒருவன் தன் குற்றங்களை உணர்ந்து மனம் கசந்து கண்ணீரால் தன் உடலை கழுவினாலும் போப்பின் புண்ணிய நீரின்றி புனிதனாக மாட்டான் என்ற புரளியை மக்கள் நம்பிக்கொண்டிருந்த நேரம். போப்பாண்டவர் வருகிறார் என்றால் சூரியனோ சந்திரனோ இடம்பெயர்ந்து பூலோகம் வந்ததைப் போல நினைத்து வேண்டிய மரியாதைகள் செய்து தன் பசிக்காக ரொட்டி துண்டுகளை வாங்க வைத்திருந்த கடைசி காசையும் போப்புக்கு பாத காணிக்கையாக செலுத்திவிட்டு பசித்த வயிற்றை தன் கையால் தடவி கொண்டு பசி ஒழியவில்லை, ஆனாலும் பாவம் ஒழிந்தது, அதுவே போதும் என்று அறியாமை குட்டையில் அற்ப சந்தோஷத்தோடு நீந்திய நிரபராதிகள் நிரம்பியிருந்த நேரம். அப்போதுதான் 1483 வருடம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி விடிவெள்ளி தோன்றிய நாள் அது. அகண்ட சாம்ராஜ்யங்களை கட்டியாள அரியாசனத்தை வீரர்களின் இரத்தாபிஷேகத்தால் தூய்மைப்படுத்த அதை அறியாத மன்னர்கள் போப்பின் தண்ணீரால் கழுவி அவர் பாதத்தில் விழுந்து தண்டனிட்ட தார்வேந்தர்களுக்கு ஓர் அபாய சங்காக அமைந்த நாள் அந்த நாள். ஜெர்மன் நாடு ஜெர்மனியர்களுக்கே என்ற ஓசை கிணற்றிலிருந்து பேசிக்கொண்டே மேலே ஏறுபவன் ஓசை போல முதலில் மெதுவாக கேட்க ஆரம்பித்தது. வர வர வான்வெளியில் வட்டமிட்டு ஜெர்மன் எல்லை எங்குமே கேட்க ஆரம்பித்தது. அதுவரையிலும் நம்மை யார் ஆளுகின்றார்கள் என்று பெருவாரியான ஜெர்மன் மக்களுக்கு தெரியாது. ஆள்பவன் ஸ்பெயின் நாட்டு மன்னன், மத குருவோ இத்தாலிய தலைநகரம் ரோமாபுரியின் போப். மொழியோ லட்டின். அந்த நாட்டிலே பிறந்த தாயகத்தாருக்கு ஒரு உரிமையும் இல்லை. அதுவரையிலும் வேதாகமும் கூட ஜெர்மன் மொழியில் எழுதப்படவில்லை. அது அன்றைய ஜெர்மனிக்கு சகிக்க முடியாத ஒரு அவமானமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஹிட்லர் பிறப்பான். வான் ஹிண்டன்பர்க் ஆட்சியை தட்டி பறிப்பான். யூதர்களின் கொட்டத்தை அடக்குவான். உலக மக்களின் உயிரை குடிப்பான். சூரியனே அஸ்தமிக்காத ஆங்கிலேய ஆட்சியை ஆட்டிப்படைப்பான் என்றெல்லாம் யாருக்கு தெரியும்? அன்றாடம் ஆண்டவரிடம் பேசும் போப்புக்கே அது தெரியாது. பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? அதே ஜெர்மனியில் ஒரு சிறு கிராமமான துரிங்கியர் என்ற ஊரில் மார்ட்டின் லூத்தர் 1483 எளிமையான விவசாய சூழ்நிலையில் பிறந்தார்.
இங்கும் ஆண்டவர் ஒரு எளிமையானவரையே தேர்ந்தெடுப்பதை பார்க்கின்றோம். அவரது தந்தை ஒரு சுரங்க தொழிலாளி. அவர் மகன் வழக்கறிஞராக படிக்க வேண்டும் என்று விரும்பினார். இருப்பினும் 1505ஆம் ஆண்டில் சட்டப்படிப்பை தொடர தனது பல்கலைக்கழகத்திற்கு திரும்பிய போது ஏற்பட்ட இடி மின்னல் ஐயா மார்ட்டின் லூத்தரின் திருச்சபை வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, குறுக்கிடுகின்ற இடி மின்னல்களை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். இதன் காரணமாக சட்டப்படிப்பை கைவிட்டு ஜெர்மனியில் உள்ள அகஸ்டீனியன் உறைவிடத்தில் சேர்ந்து ரோமன் கத்தோலிக்க போதனைக்கு முழு மனதுடன் தன்னை ஒப்பு கொடுத்தார். படித்து முடித்ததும் நேராக ரோமாபுரி சென்றார். தான் படித்த மத தலைவர்களை காண்பதற்காக. மதம் எந்த குறிக்கோளோடு அமைக்கப்பட்டது, அந்த உண்மையின் பிரதிநிதிகளை காண்பதற்காக. மக்களை நல்வழிப்படுத்தும் மத தலைவர்களை மனதார போற்றுவதற்காக. ஆனால் அங்கு அவர் மதத்தின் உண்மையுருவை காண முடியவில்லை. மதத்தின் பெயரால் உருமாறி திரியும் நபர்களை கண்டார். எல்லோருக்கும் பொதுவாக இயேசு கிறிஸ்துவால் அளிக்கப்பட்ட கொள்கைகளை கள்ளச்சந்தையில் விற்கும் கயவர்களை கண்டார். உன்னை போல் பிறனையும் நேசி என்ற ஆண்டவரின் பொன்மொழிக்கு புறம்பாய் செயல்படுவதை கண்டார். எந்த பார சிலுவையை ஆண்டவர் சுமந்தாரோ அதே சிலுவையை கழுத்தில் அணிந்து கொண்டு அப்பாவி மக்களை ஏமாற்றும் மத தலைவர்களை தான் அவரால் காண முடிந்தது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தை ஐயா மார்ட்டின் லூத்தரை சிந்திக்க வைத்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் விசுவாசத்தால் நிரம்பி இருப்பதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற விசுவாசத்தை குறித்து மத்தேயு நற்செய்தியினுள் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். இது ஓர் அற்புதமான அதிகாரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று என்கின்றார். அடுத்து 9ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று அவள் மனதில் எண்ணி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், ஆண்டவர் திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இப்படியாக அவர் இன்னும் அற்புதங்களை செய்து அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சுகம் பெற்றார்கள். இந்த 3 காரியங்களை பார்ப்போம் என்றால், முதலாவது, பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ள ஆண்டவர். இரண்டாவதாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று கூறுவதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்ற கேள்வி. ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்போம். அவர் ஒருவரே சகல அதிகாரமும் படைத்தவர் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். ஆமேன்.